இந்தியன் நேவல் அகாடமில 4 வருஷம் பிடெக் படிச்சுட்டு, அப்புறம் இந்திய கப்பற்படையில அதிகாரியா நிரந்தரமா எப்படி ஒரு வேலையில ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மனன்ட் ஒரு என்ட்ரிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த என்ட்ரிக்கு பேரு 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீம் பிடெக். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, 12த் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ எடுத்து, அவங்கள 4 வருஷம் பிடெக் படிக்க வச்சு, அவங்களுக்கு பெர்மனன்ட் கமிஷனாவும் பிளேஸ் பண்ணிருவாங்க. சப் லெப்டினன்ட் ரேங்க்ல பிளேஸ் ஆயிடுவாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி எஸ்எஸ்பி இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். உங்க 12த் மார்க்ல நீங்க மினிமம் 60 to 70% எடுத்திருக்கணும். பிளஸ் நீங்க ஜேஇஇ மெயின்ஸ் வந்து 2025ல அப்பியர் ஆயிருக்கணும். எக்ஸாம் எழுதியிருக்கணும். உங்க ரேங்க் வந்து 3,00,000க்குள்ள இருந்தா போதும். உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கால் வந்துரும். இன்டர்வியூக்கு உங்கள கூப்ட்டுருவாங்க. இன்டர்வியூ மட்டும் உங்களுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டா அடுத்து கோர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு நீங்க பிடெக் டிகிரி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் கமிஷன்லேருந்து எல்லாமே அவங்க பொறுப்பு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஃபுல்லா எல்லா செலவுமே அவங்களோட தான். நீங்க 4 வருஷம் முடிச்சுட்டு நீங்க கமிஷன் ஆகி நீங்க அ அந்த இதில அப்பாயின்ட்மென்ட் ஆன உடனே உங்க சம்பளம் வந்து எ எ 80,000லேருந்து 1,20,000 பெர் மந்த்க்குள்ள இருக்கும். எந்த பிரான்ச் சூஸ் பண்றீங்களோ அத பொறுத்து இருக்கும். இப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இது இந்த இந்த என்ட்ரிக்கு அட்வர்டைஸ்மென்ட் வந்திருக்கு. இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த கேடட் என்ட்ரிக்கு இப்போ தான் அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. joinindiannavy.gov.inல இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் இந்த என்ட்ரி நேம் வந்து 10+2 பிடெக் கேடட் என்ட்ரி ஸ்கீம். இது வந்து பெர்மனன்ட் கமிஷன். இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, ஜான் 2026ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணி கேண்டிடேட்ஸ செலக்ட் பண்ற ப்ராசஸ் தான் இது. இப்போதைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அ இந்த ஒரிஜினல் அப்ளிகேஷன் வந்து 30த் ஜூன் 2025ல இதே சைட்ல ஓப்பனா இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 14த் ஜூன் 2025. ஸோ இந்த கோர்ஸ் வந்து யார் யார் எப்பங்க அப்ளை பண்ணலாம், அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கு. இந்த கோர்ஸ் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே அண்டர்கோயிங் 4 இயர் பிடெக் கோர்ஸ் இந்த இந்தியன் நேவல் அகாடமி எலிமெலா. ஸோ இது எவ்வளோ வேகன்சி இருக்கு, யார் யார் இருக்குங்கிறதெல்லாம் இங்க இருக்கு. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 44 போத் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச். மென் அண்ட் உமன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இந்த மெயின் வந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கணும். இந்த ஏஜ் கேட்டகரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஈவன் தோ எலிஜிபிளா இருந்தாலுமே. 12த் மார்க் வந்து ரொம்ப தேவைப்படாது. ஒன்லி 70% ஆஃப் மார்க் மட்டும் தான் வேணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல 50% ஆஃப் மார்க் இங்கிலீஷ்ல இருந்தா போதும். இன்னொன்னு ஜேஇஇ மெயின்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்கணும். அதுல 3,00,000க்குள்ள ரேங்க் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கால் வந்துரும். ஸோ எதுவுமே வேற எந்த எக்ஸாம்ஸும் கிடையாது. மத்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த எல்லா டீட்டெயில்ஸ்லயுமே இருக்கு. மெரிட் லிஸ்ட், ட்ரெய்னிங் அந்த 4 இயர்ஸ் எப்படி ட்ரெய்னிங் இருக்கும், பே, ரேங்க் எல்லாமே. ஸோ இத ஸ்கேன் பண்ணி கூட நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ஓப்பனா இருக்காது. இது வெறும் அட்வர்டைஸ்மென்ட் மட்டும் தான். வேற ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். இதுக்காக ஒரு ரீகேப் பார்த்துரலாம். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 12த் பாஸ் ஆயிருக்கணும். 70% பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல இருக்கணும். 50% இன் இங்கிலீஷ். ஜேஇஇ மெயின் 2025ல அப்பியர் ஆயிருக்கணும். காலேஜ் எங்க படிப்பீங்கன்னா, இந்தியன் நேவல் அகாடமி 4 இயர்ஸ் படிப்பீங்க. இந்த காலேஜ் கேரளால இருக்கு. அப்ளிகேஷன் டேட் 30த் ஓப்பன் ஆகுது. ஃபைனல் டேட் வந்து 14 ஜூலைக்குள்ள அப்ளை பண்ணிடணும். டூரேஷன் 4 இயர்ஸ். கமிஷன் பெர்மனன்ட். ஜாப் பெர்மனன்ட். ஒரு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒன்லி த்ரூ எஸ்எஸ்பி இன்டர்வியூ மட்டும் தான். ஏஜ் வந்து 02 ஜூலை 2006ல இருந்து 01 ஜான் 2009க்குள்ள பொறந்திருக்கணும். இந்த 2 டேட்டுமே இன்க்ளூசிவ். ஸோ சேலரி வந்து 80,000 to 1,20,000 பெர் மந்த் இருக்கும். பேஸ்ட் ஆன் த என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்கங்கிறத பொறுத்து. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் கொடுப்பாங்க? ஃப்ரீ அக்காமடேஷன், ஃபுட்டு, மெடிக்கல், இன்னும் எக்ஸ்ட்ரா புக்ஸு வேற என்னென்ன இருக்கும்? நீங்க 4 இயர்ஸ் படிச்சு முடிச்சு வெளியில வந்து ட்ரெய்னிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்க இப்ப வேற காலேஜ் சேர்ந்துட்டீங்க. இது வந்து உங்களுக்கு நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன்னு நெனச்சீங்க அப்டின்னாலும், இது வந்து மிஸ் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, ஜேஇஇ மட்டும் அப்ளை பண்ணுங்க. இது எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஓப்பனிங் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி 6 மந்த்ஸ் புதுசு புதுசா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க 12த் இப்ப எழுதியிருக்கலாம். 2025ல நீங்க எழுதி முடிச்சிருக்கலாம். ஆனா, இப்ப நெக்ஸ்ட் வர்ற ஜேஇஇ 2000 2016 2000
26 வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிருங்க. அட்டெண்ட் பண்ணி 3,00,000க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்துரும். இப்ப நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்தா பரவால்ல. நீங்க இதுக்கு அப்பியர் ஆகுங்க. என்ட்ரி குடுத்து அப்ளிகேஷன் குடுத்து, எல்லாமே குடுத்து இன்டர்வியூலாம் போங்க. ஒன்ஸ் நீங்க சப்போஸ் இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா, நீங்க உள்ள போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வேல வந்து கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் ஆனதுனால தான் உங்கள எடுத்து ட்ரெயினே பண்றாங்க. ஸோ 4 வருஷம் படிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இருக்குமோ, இருக்காதோ அந்த மாதிரி ஒரு டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்ல. கட்டாயமே உங்களுக்கு வேலை இருக்கு. அந்த 4 இயர்ஸ் நீங்க படிச்சு முடிச்ச உடனே கன்ஃபார்மா வேலை இருக்கு. அதுக்கு உங்களுக்கு வந்து காலேஜ் முடிச்சு கேண்டிடேட் எடுத்து ட்ரெயின் பண்றதுக்கு பதிலா, முன்னாடியே 12த்லேருந்தே எடுத்து உங்களுக்கு காலேஜ் படிக்க வச்சு, அலாங் வித் ட்ரெய்னிங்கோடயே குடுக்குறாங்க. அவ்வளதான். ஸோ வந்து இப்ப நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் பரவால்ல. நீங்க நெக்ஸ்ட் 2026ல ஜேஇ மெயின் மட்டும் அப்பியர் பண்ணி, நீங்க 2025ல 12த் பாஸ் பண்ணத வச்சே அப்பியர் ஆயிக்கலாம். அத வச்சே நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. இந்த பர்த் டேட்குள்ள இருந்தா மட்டும். வேற ஏதாவது டவுட்ன்னா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க கிளியர் பண்றோம்.